ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடனான சண்டையை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த 32 விமான நிலையங்கள் தற்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்து இயல்பு நிலையும் திரும்பியிருப்பதால் விமான நிலையங்கள் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, 32 விமான நிலையங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி திறக்கப்பட்டிருக்கிறதே, விவரம் என்ன? காயத்ரி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான எல்லை பதற்றம் காரணமாக முதலில் சுமார் ஒரு 14 விமான நிலையங்கள் மூடப்பட்டு அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் பதற்றமான சூழலை எட்டியதை அடுத்து 32 விமான நிலையங்களுக்கான ஒரு நோட்டாம் அறிவிப்பை மத்திய அரசாங்கமானது வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அதாவது சிவில் விமான போக்குவரத்து கழகத்தினுடைய சிறப்பு அதிகார குழு என்பது இந்த BCAS என அழைக்கப்படக்கூடிய இந்த விமான குழு 32 குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், லே, ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய 32 விமான நிலையங்களை மூடுவதற்கான ஒரு உத்தரவை அவர்கள் நோட்டாம் அறிவிப்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்புகள் ரத்து செய்யப்பட்டு புதிய அந்த நோட்டாம் அறிவிப்புகளை மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த 32 விமான நிலையங்களும் பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு வரலாம் எனவும் அங்கிருந்து விமான போக்குவரத்து தொடங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது இந்த மத்திய அரசுடைய நோட்டாம் அறிவிப்பு என்பது தெரிவிக்கிறது. மிக முக்கியமாக இந்த 32 விமான நிலையங்களும் எந்தெந்த நேரங்களில் விமான சேவை தொடங்க வேண்டும் என்பதை விமான நிறுவனங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் பொதுமக்களுக்கு அவர்களுடைய முன்பதிவை பொறுத்து தகவல்களை அவர்கள் அனுப்பலாம் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து கழகமும் தற்பொழுது நிறுவனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 32 விமானங்கள் மூடியதன் காரணமாக நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. பெரும்பாலான இடங்கள் குறிப்பாக டெல்லியை பொறுத்தளவில் அளவு கடந்த ஒரு உள்நாட்டு விமான போக்குவரத்தினுடைய சேவை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இயல்பு நிலை எல்லையில் திரும்புவதன் அதிகமாக இந்த ஒரு நோட்டாம் அறிவிப்பை மீண்டும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதாவது சுமார் அரை மணி நேரம் முதல் அந்த ஒரு 32 விமான நிலையங்களுக்கான அந்த நோட்டாம் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு இயல்பான ஒரு விமான சேவை என்பது இந்த மாநிலங்களிலிருந்து தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா. இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.